ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா, ஈஸியாக சிம்பிளாக நம்ம சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி, மஷ்ரூம் வச்சு ராகி 65 பண்ண போகிறோம். ஸோ ராகி மாவு வச்சு நான் மஷ்ரூம் வச்சு ஒரு 65 பண்ண போகிறேன். நல்ல கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக உங்களுக்கு இது அமையும். வாங்க இதை எப்படி பண்ணலாம், இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நம்ம இப்போ பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். 2 பேக்கெட் மஷ்ரூமை நான் எடுத்து வச்சுருக்கேன். இது இன்னும் வாஷ் பண்ணல. வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் அப்படியே அன்பேக் பண்ணி கொட்டி வச்சுருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ராகி மாவு அது 1 கப்பு, அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள், பெப்பர் ரெண்டுமே 1 டேபிள் ஸ்பூன் அளவு, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ இப்போ நம்ம இது எப்படி பண்ணலாம் ப்ராசஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மஷ்ரூமை நம்ம கழுவிக்கலாம். மஷ்ரூமை நான் சொன்ன மாதிரி இப்போ கழுவி எடுத்துக்கிட்டேன் அதே பவுலில். இப்போ இதில் நம்ம ராகி மாவு மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிக் சங்க்ஸாக நான் கட் பண்ணிக்கிட்டேன். அதாவது ஒரு பைட் சைஸில் கட் பண்ணாலே போதும். ஏன்னா நமக்கு மஷ்ரூம் எப்படியும் அதுவே கொஞ்சம் சுருங்கிடும். அதனால் ரொம்ப குட்டியாக நம்ம போட தேவையில்ல. பெரிய மஷ்ரூமாக இருந்தால் 4 சைஸு, சின்ன மஷ்ரூமாக இருந்தால் இந்த மாதிரி ஹாஃபாக மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி மிச்ச மஷ்ரூம்ஸையும் கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பெரிய மஷ்ரூமை 4 பீசஸாக நான் கட் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி பெரிய மஷ்ரூமை இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி மஷ்ரூமாக இருந்ததுன்னா ஜஸ்ட்டு 2ஆக கட் பண்ணாலே போதும். இதே மாதிரி மற்றதையும் கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு மொத்தமாக காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி எல்லா மஷ்ரூம்ஸையும் பைட் சைஸில் கட் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ இதில் நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த 1 கப்பு ராகி மாவை நம்ம சேர்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த மிளகாய்த்தூள், பெப்பர், அப்புறம் உப்பு 3மே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஒரு ட்ரை மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மஷ்ரூம்லேயே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் தண்ணி ரொம்பவே கம்மியாக சேர்த்திங்கன்னா நல்லது. ஏன்னா அது மேரினேட் ஆகும் போதே கொஞ்சம் தண்ணி விட்டுருச்சு. யூஸ்வலாக சமைக்கும் போது தான் தண்ணி விடும்னு நான் நினச்சேன். நான் கொஞ்சம் அதை மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் தண்ணியை பார்த்து உஷாராக கம்மியாக சேர்த்துக்கோங்க. லைட்டாக தெளித்து கிளறுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே கிளறி ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் இது மேரினேட் ஆக விடுங்க. கால் மணி நேரம் ஆயிடுச்சு. அழகாக ஒரு கடாயை நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இது நல்லா இப்போ ஹீட் ஆகட்டும். நமக்கு 65 மாதிரி எந்த ஒரு ஃப்ரைட் ஐட்டம்ஸ் பண்ணாலுமே அது மேலே இருக்க கோட்டிங் தனியாக கலண்டு நமக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கும். அந்த ஒரு ப்ராப்ளமை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க.
அது வராமல் இருக்கிறதுக்கு எப்படிங்கிறத நான் ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். கடாய் இந்த மாதிரி நல்லா ஸ்மோக் வருது பாருங்கள். அந்த மாதிரி புகை வர அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்து கடாய் வந்து ஹீட் ஆகாமல் எண்ணெய் சேர்க்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்மோக் வரணும். நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த டைமில் நம்ம ஆயிலை ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆயிலும் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம விடணும். ஸோ அப்போ தான் நம்ம எந்த பொருள் ஆட் பண்ணாலும் அதில் இருக்க கோட்டிங் நமக்கு கலந்து வராது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வைக்கிற பாத்திரம், கடாயோ இல்லை வேறு எதோ வெசல் வைக்கிறீங்களோ அது நல்லா ஹீட் ஆகணும். அது நல்லா ஹீட் ஆகி ஸ்மோக் வந்ததுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணுறோம். ஆயிலும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று போட்டு செக் பண்ணி பாருங்கள். அது வந்து நல்ல ப்ராக்டிஸ் தான் அது. ஏன்னா எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி போட்டிங்கனாலுமே கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு நமக்கு எண்ணெய் சூடாச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமும் யாருக்காவது கோட்டிங்கு அது மாதிரி தனியாக கலந்து வந்ததுன்னா நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொரு செட்டாக நம்ம மஷ்ரூம்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா மஷ்ரூம்குள்ளே வாட்டர் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஃப்ரை பண்ணும் போது சில டைம் வெடிக்கும். ஸோ ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனு, டார்க் கோல்டன் ப்ரௌனாக வரும். ஏன்னா நம்ம ராகி ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் கடித்து சாப்பிடும் போது உங்களுக்கு மஷ்ரூம் உள்ளுக்குள்ளே ஜூஸியாகவும் இருக்கும். ஸோ சுட சுட ஈவினிங் டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஸ்நாக் பண்ணிங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். எப்படி பாருங்கள், எண்ணெய் பபுள்ஸ் வந்துட்டு இருக்கு பாருங்கள். நல்லா ஹீட்லேயே வச்சு நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி ஈவினிங்கில் ஒரு டீ டைமில், டீயோடையோ காஃபி டைம்லேயோ நீங்கள் நல்ல ஒரு ஸ்நாக்காக இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மிச்சம் இருக்கிற அந்த மஷ்ரூமையும் நம்ம வந்து இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா மஷ்ரூமையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ரொம்பவே ஈஸியாக 15 மினிட்ஸில் நம்ம ராகியை வச்சு ஒரு ஹெல்த்தியான ராகி மஷ்ரூம் 65 நம்ம பண்ணிட்டோம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நல்லா பாருங்கள். இது வந்துட்டு மஷ்ரூம் ஒன்றோட ஒன்று ஒட்டியிருந்தாலும் அந்த கிறிஸ்பினஸ்ஸு நமக்கு சாப்பிடும் போது தெரியுது. பாருங்கள், உடையுது பாருங்கள். ஸோ நல்லாவே கிறிஸ்பியாக இருக்குது. அதே சமயத்தில் கடித்து சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் ஜூஸியாகவும் இருக்கும் அந்த ஃப்ளஷ்ஷு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்நாக்கு. ராகியில் நிறைய ஐட்டம் வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க, குழந்தைங்கள்லாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.